கவிழப்போகும் தாவேக ஆட்சி. டெல்லியில் ஸ்டாலின் எடப்பாடி கொடுத்த ஆதாரம். குதிரை பேரத்துக்கு பலியான அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமித்ஷா வைக்க போகும் செக். விரைவில் வருகிறது நம்பிக்கையில்லா தீர்மானம். வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியலில் பல அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டன. குறிப்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் 25க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளித்தார்கள். அதோடு திமுக அதிமுக கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைத்துவிடக் கூடாது என்பதற்காக அதிமுகவிலிருந்து 6 எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுத்து அவர்களை ராஜினாமா செய்ய வைத்தது தாவேகா. இதன் காரணமாகவே தற்போது தமிழக வெற்றிக் கழக ஆட்சி கவிழ்ந்தாலும் கூட அதிமுக திமுக கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதன் பின்னணியில் அதிமுக எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் பேசி தங்கள் பக்கம் இழுத்துள்ளார்கள் என்று தமிழக ஆளுநரை சந்தித்து கடிதம் கொடுத்து அதிமுக அது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியது. அதேபோல் திமுகவும் இந்த குதிரை பேர விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க ஆளுநரை வலியுறுத்தியது என்றாலும் இப்போது வரை அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்படியான நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்தபோது அவரை விமான நிலையத்தில் சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்போது அமமுகவை சேர்ந்த எம்எல்ஏ காமராஜர் என்பவரிடத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பேரம் பேசியதாக ஏற்கனவே காவல்துறையில் அளிக்கப்பட்ட புகார் ஆதாரத்தை எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். இந்த விவகாரத்தில் மத்திய புலனாய்வு அமைப்புகள் எதுவும் கண்டுகொள்ளவில்லை என்றும் தமிழக ஆளுநரிடத்தில் கூறியும் அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார் என்றும் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய இந்த குதிரை பேரத்தை மத்திய அரசு களமிறங்கி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அதற்கு அமித்ஷா, கண்டிப்பாக இந்த விவகாரத்தை அடுத்து நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆளுநர் இதில் கவனம் செலுத்தாத போதும் மத்திய விசாரணை அமைப்புகளை களமிறக்கி இதன் பின்னணியில் நடந்த குதிரை பேரத்தை வெளியில் கொண்டு வருகிறேன். இந்தியாவில் எந்த ஒரு அரசாங்கமும் மாற்றுக் கட்சியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை குதிரை பேரம் பேசி தங்கள் பக்கம் இழுத்தால் அந்த ஆட்சியை கலைப்பதற்கு சட்டம் உள்ளது. அதனால் நீங்கள் சொல்வது போன்ற அதிமுக எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததன் பின்னணியில் குதிரை பேரம் நடந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்தால் அந்த அடிப்படையில் தாவேக ஆட்சியை கலைப்போம். அதோடு இது சம்பந்தமாக தமிழக ஆளுநரிடமும் அறிக்கை கேட்கிறேன். அவர் எதற்காக இந்த விவகாரத்தில் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை, இதன் பின்னணியில் என்ன நடந்தது என்பதையும் விசாரிக்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் உறுதியளித்துள்ளார். அதோடு திமுக தரப்பிலும் ஆளுநரிடத்தில் மனு கொடுத்து எந்த பலனும் இல்லை என்பதால் அவர்களும் தற்போது கனிமொழி மூலம் டெல்லியை தொடர்பு கொண்டுள்ளார்கள். இப்படி அதிமுக திமுக என்கிற 2 கட்சிகளும் தாவேகா மீது குதிரை பேர புகார் அளித்திருப்பதால் அடுத்து இந்த விவகாரத்தை அமித்ஷா கையில் எடுத்து இதில் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்களை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வருவார் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் விஜய் ஆட்சிக்கு சிக்கல் ஏற்பட்டு சட்டசபையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக திமுக கட்சிகள் கொண்டு வந்தால் அதிமுக எம்எல்ஏக்களான எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆகியோர் அணியினர் தாவேகாவுக்கு வாக்களிக்க தயாராக இருப்பதாக ஒரு செய்தியும் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியிடத்தில் தெரிவித்துள்ளார். அதன் காரணமாகவே கூடிய சீக்கிரமே எஸ்பி வேலுமணி அணியினரை டெல்லிக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கும் அமித்ஷா தாவேகா ஆட்சியின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் யாரும் ஆதரவளிக்காதீர்கள். அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுவிட்டு இன்னொரு கட்சிக்கு அந்த எம்எல்ஏக்கள் ஆதரவளிக்கிறார்கள் என்றால் இதன் பின்னணியில் கண்டிப்பாக மிகப்பெரிய குதிரை பேரம் நடந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இன்னொரு கட்சிக்கு இந்த எம்எல்ஏக்கள் ஆதரவளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அதிமுகவை சேர்ந்த யார் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக வாக்களித்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கவும் அமித்ஷா தயாராகிவிட்டதாக அதிமுக வட்டாரங்களில் தகவல் வெளியாகியுள்ளது. அதனால் ஏற்கனவே தாவேகா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ந்து முதலமைச்சர் விஜய்க்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டு வரும் நிலையில் தற்போது அதிமுகவின் மொத்த எம்எல்ஏக்களும் டெல்லி மேலிடம் தலையிட்டு தடை உத்தரவு போட்டுவிட்டால் அதன் பிறகு தாவேகா கூட்டணிக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுவிடும். அதோடு தற்போது டெல்லியை அணுகியிருக்கும் திமுகவும் அடுத்து அதிமுகவும் இணைந்து முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு சிக்கலை ஏற்படுத்த திட்டமிட்டு வருகின்றன. அதனால் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் அமித்ஷாவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டால் சட்டப்பேரவையில் தாவேகா அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது கண்டிப்பாக அவர்கள் அந்த கட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கு வாய்ப்பில்லை. அதனால் கூடிய சீக்கிரமே விஜயின் ஆட்சிக்கு அமித்ஷா மூலம் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் என்பது தெரிய வந்துள்ளது. இப்படி ஒரு விவகாரம் டெல்லியில் ஓடிக்கொண்டிருப்பதை தொடர்ந்து தற்போது இந்த விஷயத்தை சட்டசபையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பேச தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக அதிமுகவிலிருந்து எந்த எம்எல்ஏக்களையும் நாங்கள் குதிரை பேரம் பேசி அழைக்கவில்லை. அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லை. அதனால்தான் அதிமுகவிலிருந்து வெளியேறி எங்கள் கட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை மடைமாற்ற வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி நாங்கள் குதிரை பேரம் பேசுவதாக எங்கள் மீது குற்றம் சாட்டுகிறார் என்று தமிழக சட்டசபையில் அமைச்சர்கள் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பேசினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. த்ரிஷா துணை முதலமைச்சராவது எப்போது? அதிமுக ஏற்படுத்திய பரபரப்பு.
விஜய் முதலமைச்சர் ஆனதிலிருந்து அவரோடு நடிகை த்ரிஷாவை இணைத்துக் கொண்டு திமுகவின் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து பேசி வருவது போன்று அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் உள்ளிட்டோரும் பேசிக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தூத்துக்குடியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் RB உதயகுமார் பேசுகையில், முதலமைச்சர் சட்டசபைக்கு வந்தால் கலகலப்பாக இருப்பதில்லை, எதையோ பறிகொடுத்தவரை போன்று உட்கார்ந்திருக்கிறார் என்று பேசினார். அப்படி அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது சிலர் த்ரிஷாவின் பெயரை சொல்லவும், எங்கள் அண்ணனுக்கு தெரிந்தது எல்லாமே அந்த நடிகை மட்டும்தான் என்று கூறி சில சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை பேசியுள்ளார் RB உதயகுமார். இப்படி பேசிய RB உதயகுமாருக்கு எதிராக த்ரிஷா நற்பணி மன்றம் சார்பாக கண்டன சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. மதுரையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் த்ரிஷா நற்பணி மன்றத்தினர் பெரிய அளவில் போராட்டங்களில் ஈடுபட்டு போஸ்டர்களை ஒட்டியிருக்கிறார்கள். அதில் எங்கள் அக்கா த்ரிஷா குறித்து யாரும் தவறாக பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என்று எச்சரித்துள்ளார்கள். முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாருக்கு எதிராக த்ரிஷா நற்பணி மன்றத்தினர் எச்சரிக்கை விடுத்த நிலையில் தற்போது அவர் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் சினிமா தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி மற்றும் இன்னொரு தயாரிப்பாளரான வெங்கட நாராயண ரெட்டி ஆகியோருக்கு அரசு பொறுப்புகளை முதலமைச்சர் விஜய் கொடுத்திருக்கிறார். இதில் அர்ச்சனா கல்பாத்திக்கு கோவில் அறங்காவலர் குழுவில் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக விஜயின் ஜனநாயகன் படத்தை தயாரித்த கர்நாடகாவைச் சேர்ந்த வெங்கட ரெட்டிக்கு பொறுப்பு கொடுத்துள்ளார். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் யாருமே இல்லாதது போன்று கேரளா, கர்நாடகாவைச் சேர்ந்தவர்களுக்கு அரசு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். இதை வைத்து பார்க்கும்போது கூடிய சீக்கிரம் அண்ணி தமிழகத்தின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுவார் என்பதும் உறுதியாகி இருக்கிறது. அப்படி ஒரு அதிர்ச்சியை சீக்கிரமே தமிழ்நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் விஜய் கொடுப்பார் என்பதை இப்போது நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று அதிமுகவின் RB உதயகுமார் அந்த வீடியோவில் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகள் பட்ஜெட்டில் இடம்பெறாதது ஏன்? OPS கேள்வியை திசை திருப்பிய செங்கோட்டையன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பல அதிரடி வாக்குகளை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். அதில் பல முக்கிய வாக்குறுதிகள் சமீபத்தில் வெளியிடப்பட்ட புதிய பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த வாக்குறுதிகளை அரசு அறிவிக்கவில்லை. இந்த நிலையில் நேற்று சட்டசபையில் நடைபெற்ற விவாதத்தின் போது பன்னீர்செல்வம் இதுகுறித்து கேள்வி எழுப்பினார். அவர் கூறும்போது, திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளையே இப்போதும் தொடர்கிறது. ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்களே புதிய பெயருடன் அறிவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பெண்களுக்கு ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று கூறினார்கள். ஆனால் பட்ஜெட்டில் அதை அறிவிக்கவில்லை. மாணவர்களுக்கு 15,000 நிதியுதவி என்று சொன்னார்கள். அதுவும் ஏமாற்றமாகிவிட்டது. மாதந்தோறும் மகளிருக்கு 2,500 என்று சொன்னார்கள். அதுவும் காணவில்லை. மாநிலம் முழுவதும் மகளிருக்கு இலவச பேருந்து என்று சொன்னார்கள். அதையும் நிறைவேற்றவில்லை என்று அடுக்கிக் கொண்டே போனார். இதையடுத்து OPS இடம் மாறியிருக்கிறார் என்பதற்காக இப்படியா துதிப்பாட வேண்டும் என்று செங்கோட்டையன் கூறினார். அதற்கு, எனக்கு முன்பே இடம் மாறியவர் செங்கோட்டையன் தான் என்று OPS பதிலளித்தார். அவருக்கு ஆதரவாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசி விவாதத்தை திசை திருப்பினார். அந்த வகையில் இந்த முதல் பட்ஜெட்டில் எந்த முக்கிய வாக்குறுதிகளையும் அறிவிக்காத தமிழக அரசு திமுகவை போன்று 4 ஆண்டுகள் முடிந்த கடைசி 5வது ஆண்டில்தான் வாக்குறுதிகளை நிறைவேற்ற திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. இதன் காரணமாகவே அதற்கு உரிய பதிலளிக்காமல் அவர்கள் திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதும் தெரியவந்துள்ளது.